ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 3.3யோட கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அது பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல இங்கே sin 75 sin 75 டிகிரின்றது டேபிள் வேல்யூவே கிடையாது. ஏன்னா 30, 45, 60, 90 தான் நம்ம ஸ்பெஷல் ஆங்கிள்னு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இப்போ 75ன்றதை நம்மளால் கண்டிப்பாக 45 + 30 அப்படின்னு பிரித்து எழுதிக்க முடியும். இப்படி எழுதுனதுக்கப்புறம் இதை பார்க்க sin x + y மாதிரி இருக்குது. sin x + y நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும்? sin x cos y + cos x sin y பேசிக் ஃபார்முலா. இதில் தான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin x + y பேட்டர்னில் sin x cos y cos x sin yன்னு எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 45யும் ஒய்க்கு பதிலாக 30யும் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே ஸ்பெஷல் ஆங்கிள் வேல்யூவில் இருக்குது. sin 45யோட டேபிள் வேல்யூ 1/√2. அப்போ இங்கே 1/√2ன்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளை cos 30. cos 30யோட டேபிள் வேல்யூ √3/2. அதனால் இங்கே √3/2ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் cos 45யும் 1/√2 தான். மல்டிபிள் பை sin 30. sin 30யோட டேபிள் வேல்யூ 1/2. ஸோ இங்கே 1/2ன்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே மல்டிபிள் இருக்கிறதுனால 1 × √3 1√3, 2 × √2 2√2. இங்கே 1 1s are 1, கீழே 2√2ன்னு கிடச்சிரும் மல்டிபிள் பண்ணால். இங்கேயும் 2√2 இங்கேயும் 2√2 ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் ஆயிரும். அப்போ √3 + 1/2√2 அப்படின்றது தான் உங்களோட sin 75 டிகிரியோட ஃபைனல் வேல்யூ. இப்போ tan 15 டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ 15ன்றதும் நம்மளோட டேபிள் வேல்யூ இல்லை. ஆனால் நம்ம அதை எப்படி எழுதிக்க முடியும்னா tan 45 டிகிரி - 30ன்னு எழுதிக்கலாம். 45ல் 30யை மைனஸ் பண்ணால் 15 கிடைக்கும். இப்போ இது பார்க்க tan x - y மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. tan x - yனா tan x - tan y 1 + tan x tan y. அதான் இங்கே எழுத போகிறோம். x வர இடத்துலலாம் 45, y வர இடத்துலலாம் 30. இப்போ மேலே வந்து tan 45 டிகிரி - tan 30 டிகிரின்னு இருக்கும். டினாமினேட்டரில் 1 + tan 45 மல்டிபிள் பை tan 30 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட எல்லாமே டேபிள் வேல்யூ தான். இப்போ tan 45யோட டேபிள் வேல்யூ பாருங்கள் 1. ஸோ இங்கே 1ன்னு எழுதிக்கலாம். - tan 30. tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3. ஸோ இது 1/√3. டினாமினேட்டரில் 1 + tan 45யோட டேபிள் வேல்யூ 1 மல்டிபிள் பை tan 30க்கு 1/√3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் 1 - 1/√3ன்னு இருக்குது. இந்த 1ஐ 1/1ன்னு எழுதிட்டு எல்சிஎம் எடுங்க. √3 × 1 மேலே √3, 1 1s are 1. டினாமினேட்டரில் 1 × √3 √3 இருக்கும். இது நியூமரேட்டர். டினாமினேட்டர்லேயும் இது 1/1 தான். ஸோ எல்சிஎம் எடுத்தால் √3 × 1 √3. இதில் 1 1s are 1. இங்கே மேலேயும் மல்டிபிள் பை 1 தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. 1 தான் வரும். திருப்பியும் 1/√3 அப்படின்னு கிடைக்குது. மேலேயும் ஃப்ராக்ஷன் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்க ஃப்ராக்ஷனல் நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ மேலே √3யும் கீழே √3 + 1ம் கிடைக்கும். இந்த √3 இந்த √3 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது √3 - 1/√3 + 1 கிடச்சிருக்கு. இப்போ டினாமினேட்டரில் ரூட் டேர்ம் இருக்கிறதுனால இதை நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணிக்கலாம். ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்காக இப்போ √3 + 1 இருந்துச்சுன்னா அதோட ரேஷ்னலைசிங் ஃபேக்டர் √3 - 1. அப்போ மேலேயும் கீழேயும் √3 - 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணால் மேலே √3 - 1 √3 - 1 சேர்ந்து √3 - 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே √3 + 1 √3 - 1 பார்க்க a + b × a - b மாதிரி இருக்குது. a + b × a - bன்னு இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள a² - b² அந்த ஃபார்மில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இதை √3² - 1² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே a - b ² ஃபார்மில் இருக்குது. a - b ² எப்படி எழுதலாம்? a². ஸோ a - b ² ஃபார்முலா இது தான். a² + b² - 2ab எழுதணும். அப்போ இங்கே a வந்து √3² ப்ளஸ் பிக்கு வந்து 1² -2 × √3 × 1 √3ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் √3ஐ ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 3ன்னு கிடைக்கும். 1ஐ ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ மேலேயும் √3ஐ ஸ்கொயர் பண்ணால் 3, 1ஐ ஸ்கொயர் பண்ணால் 1 -2 √3. டினாமினேட்டரில் 2 இருக்குது. இது 4ஐயும் 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4 வரும். 4 - 2 √3. இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரேஷனல் நம்பர், இது வந்து இரேஷனல் நம்பர் 2. இப்போ நியூமரேட்டரில் ரெண்டுத்துலையுமே 2 காமனாக இருக்கிறதுனால 2ஐ வெளில எடுத்துட்டா 2 - √3ன்னு எழுதிடலாம். ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 - √3 அப்படின்றது தான் சரியான வேல்யூ. அதுதான் உங்களோட tan 15 டிகிரியோட சிம்பிளஸ்ட் ஃபார்மோட வேல்யூ. tan 15 டிகிரியோட வேல்யூ 2 - √3 அப்படின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.